பத்தி யோசிப்பானா நினைப்பானான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நீ தான் சொன்ன. நீ ஆக்க வேண்டியதில்ல. சாண்ட்ராவும் பயங்கரமா கோவப்பட்டுட்டாங்க. என்ன சண்டையா இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல ஒரு கொஞ்சமாவது அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாஸ்க் இந்த டாஸ்க் தான் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 64ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு முந்தின நாள் நைட்டு பார்த்திங்கன்னா பிரஜன் எக்ஸிட் ஆகி வெளில போனதுனால ரொம்ப மன விரக்தியில் இருக்கிறாங்க சாண்ட்ரா. அப்போ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே முன்னிறுத்தி 3 கோணங்கள் 3 பரிமாணங்களாக இருந்தது. திவ்யா, பிரஜனை, சாண்ட்ரா. ஸோ இவங்க வந்து 2 பேருமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டிங்கில் தான் விளையாடுறாங்க, சேம் கேம் தான் விளையாடுறாங்கன்னு சொல்லி நிறைய இவங்களை பற்றின ஒப்பீனியன்லாம் வரும்பொழுது சரி நம்ம பிரிஞ்சு விளையாடலாம், இதனால் நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு விளையாட ஆரம்பிக்கும் பொழுது பிரஜனுக்கு வந்து திவ்யா கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஆனால் லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா பக்கமே திரும்பல. சாண்ட்ரா கூட பேசக்கூட இல்லை, பேசினா கூட ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக கேம் விளையாடணுன்ற ஒரு பிளேவை எடுக்கும் பொழுது ஒரு சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் பொழுது அவர் வெளியில் போனது வந்து அன்ஃபேர் தான். ஸோ அந்த கோவத்தில் இவங்க இருக்கும் பொழுது வந்து அந்த ட்ராக் வந்து மாற்றிக்கலாமா அப்படி நீ அங்கே வச்சுக்கிட்டேன்னா நான் அதே இதில் மொத்தமாக போட்டுருக்கேன். என்னங்கடா எங்களெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? நீங்க இதை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கும்பொழுது இல்லை பரவாயில்ல நான் எடுத்து வைக்கிறேன்னு வேகமாக எடுத்து வைக்கும் போதே இவங்க வந்து ஏதோ கோவமாக இருக்கான்னு சொல்லி திவ்யா தள்ளி போயிருந்துருக்கலாம். திரும்பவும் ஏதோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதோ இவங்க தான் சால்வ் பண்ணுற மாதிரி வந்து கேட்கவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? நான் இங்கே இருக்கிறது தான் பிரச்சனையா உனக்கு? ஏன்னா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அது என்ன கேட்டால் திவ்யா மேலே இவ்வளோக்கும் அவங்க வன்மத்தை வந்து கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து பிரஜன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு கேம் வந்து டீமாக சேர்ந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி, அதனால தான் இவர் வெளில போன மாதிரி. இன்னொன்று ஒரு பொசசிவ், நம்ம ஹஸ்பண்ட் கூட இவ்வளோ க்ளோஸாக இவர் இருக்கிறாளே அப்படின்ற அந்த பொசசிவ் கூட இந்த சண்டைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கலாம். அப்புறம் திவ்யா வந்து அன்ஃபேர், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அவங்க இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் தள்ளி போயிருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆக்க வேண்டியதில்லை. சாண்ட்ராவும் பயங்கரமாக கோவப்பட்டுட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காப்புல கம்ருதீன். அப்போ வந்து என்னோடய ஃபுட்டு வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லும் பொழுது, இந்த பாருமா நீ இன்ன வாரம் கிச்சன் டீம்லேயே இருந்ததில்ல, யார் இந்த வாரம் தலையாக போகிறீங்களோ கேட்டுக்கோங்க, இவ்வளோ தூக்கி கிச்சன் டீமில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை கம்ருதீன்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேராக பேசுது அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் போல இந்த அம்மா ப்ரமோல வரணுன்றதுக்காக இன்னைக்கு யார் தலையோ கிச்சன் டீம்ல அரோரா போட்டு நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு, நான் இவன் மூஞ்சில காரி துப்புறேன். அந்த திரும்ப பார்வதி, கம்ருதீன், அப்புறம் வந்து துஷாத் இந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டும் ஐயோ தலையை வலிக்குதுரா, யாரா இந்த பொண்ணு திரும்ப திரும்ப அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு கழுவி ஊற்றுனதையே ஊற்றிக்கிட்டு திரும்ப அந்த கண்டென்ட்டே கொண்டு வந்துட்டு இப்போ கம்ருதீன் வந்து என்ன ஆயிட்டார்னா, ஓகே பார்வதி கூட ஒரு ஃபீல் இருக்கு, அந்த பொண்ணு கூட நான் பேசுவேன், இவ ஒரு ஃப்ரெண்டுனா இவளுக்கு ஒரு மீட்டர் இருக்கு, ஒரு வரைக்கும் வந்துட்டீங்க, அந்த ஒரு அக்கறையில சொன்னேன் பவுண்டரி நம்ம செட் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா ஒரு பிளேவை யூஸ் பண்ணி போகும்பொழுது இதை வந்து ஆக்செப்ட் பண்ண முடியல. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டான்னா தனியாக நம்ம இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வெளியிலிருந்து வந்த ஆதரையே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி நான் அப்பயே பிடிக்கும், அப்பவே இருந்தேன், அப்பவே கழண்டன்னு சொல்லி கூட இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, வினோத்தையும் கம்ருதினையும் டார்கெட் பண்ணுற மாதிரியே இது எல்லாம் பண்ணுது. அந்த கடுப்பு வேற இவருக்கு. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது. அப்ப நீ துஷாத் வெளில போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது குத்தி கொல்லணுமாவா? நான் ஏன் அதெல்லாம் பண்ணோம்? என்ன ஹர்ட் பண்ணாத, இந்த மாதிரி நீ திரும்ப சொல்லாத அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி திரும்ப ட்ரிகர் பண்ற மாதிரியே கம்ருதீன் பேசுறாரு. நான் துஷாத் அப்படின்ற விஷயத்த பத்தி பேசினா பயங்கரமா ஹர்ட் ஆகணும்னு உனக்கு தெரியல, திரும்ப ஏன் அதை பத்தி பேசுற அப்படின்னா, இந்த பருமா நீ தெளிவா சொல்லிட்ட, அவன் வெளில போய் என்னை நான் பத்தி யோசிப்பானா நினைப்பானான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு நீ தான் சொன்ன. இன்னொன்று பார்வதி என்னை வச்சு தயவு செய்து நீ கேம் விளையாடாத, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து 10th வீக் நீ நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நானும் பார்வும் தான்.
துஷாத் வெளில போனதுக்கு 100% நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்லுவோம். கமருதீன் அதை சொல்லாதீங்க கமருதீன், நான் எத்தனை முறை சொல்றது, உங்களுக்கு என்னதான் கமருதீன் ப்ராப்ளம் அப்படின்னு ஆதிரியா திவ்யாவுக்கு பேசும்போது அப்ப அவன் பேசும்போது நான் கூட வந்து பேசுறது தப்பே இல்லையா? இங்கேருந்து தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. இங்க பாருங்க இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, அம்மா நான் வந்துட்டு எதுவும் பேசல நீ கிளம்பு அப்படின்னு சொன்னேன். வினோத் சொன்னாரு இந்த பாரு அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க, நீ அமைதியா இரு, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி வினோத் கண்ட்ரோல் பண்ணாரு. இன்னொன்னு வந்து கத்திட்டு இருக்கேன். இடையில பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாரு நீங்க 2 பேரும் நார்மலா பேசாததுக்கு எப்பொழுதும் போல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வருது, நீங்க 2 பேரும் பேசாமலாம் இல்ல, இதுல வேற எதையும் இழுத்து என்னெல்லாம் இழுத்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போக இல்ல நான் அவங்க கிட்ட சொல்றேன். என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? திரும்பவும் பயங்கர சீன். இந்த பாரு இந்த படத்தெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத, உன்னோட படம் காட்டுறதுக்குன்னா நான் ஆளாக முடியாது, நான் திரும்ப திரும்ப சொன்னதுதான் சொல்லுவேன், நீ பண்ணதான் தப்பு, துஷாத் வெளில போனதுக்கு நீ தான் காரணம்ன்றது ரொம்ப தெளிவா அவர் சொல்றது இதால ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி ஒருத்தவன் செஞ்ச தப்ப சொல்லும் பொழுது எப்படிங்க ஆமா அப்படின்னு சொல்லணும், இல்லவே இல்ல எனக்கு உயிர் எனக்கு மயிறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருப்பானா கூட எனக்கு தெரியாது. எந்த செடிங்க? செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிரும்டா. எப்படி திரும்பவும் துஷாத்தை வெளியில ஒரு எப்படி எப்படியே இருந்துட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்து எத்தனை நாள் துஷாத்தை தெரியும், எதுக்கு இவங்க துஷாத்ன்ற ஒரு ஆளை தூக்கி பிடிக்கிறாங்க, அவனே ஒரு இன்னசென்ட் ஃபெலோ, இன்னைய வரல நம்ம கேம் சரியா விளையாடுறதுக்கு விளையாடாம வெளில போனதுக்கு என்ன காரணம்னு தெரியாமலே அவன் சர்ச் பண்ணிட்டு அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்டு திரியிற ஒரு பையனை ஒரு பையன் திரும்ப உள்ள போனா அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நான் அவங்க கூட கண்டிப்பா வந்து ஒரு பாண்டிங் வச்சுக்குவோன்னு சொல்லி திரும்பவும் ஒரு கேமே விளையாட தெரியாத ஒரு இன்னசென்ட் ஃபெலோ அவன் வெளில அவ்வளோ நேக்கா அனுப்பிச்சிட்டு அவனும் சரியா பிளே பண்ணல. இப்போ அரோரா தான் ஃபுல் காரணமானா புத்தி அவனுக்கும் கொஞ்சம் இருந்திருக்கணும். ஸோ வான் பண்ணும்போது தலை பதவியெல்லாம் பறிக்கும் போது ரொம்ப அவேரா இருந்திருக்கணும், அது அவனும் பண்ணலை. ஸோ கூட இருந்த அரோராவாத அதை சொல்லியிருந்திருக்கணும். அதுதான் எப்போ சந்தில் சிந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வா இங்கே வான்னு முட்டு சந்துக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்த ஆளு. நீ துஷாத் வெளில போனதுக்கு மட்டும் காரணம் கிடையாது, பிரவீன் வெளில போனதுக்கும் நீ தான் காரணம், ஒன்னால நல்ல பிளேயர்ஸ்லாம் வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆதிரை பாஞ்சு வந்து எப்படி பிரவீன் வெளில போறதுக்குலாம் இவ தான் காரணம்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு, அம்மா ஒன்ட்ட நான் ஒன்றும் பேசல, நீ வெளியில இருந்து வந்து ட்ரிகர் பண்ணி விட்டதெல்லாம் போதும், உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஆதிரை வந்து வாலண்டரியா போன ஆணியை புடுங்காம தேவையில்லாத ஆணியெல்லாம் ஆதிரை புடுங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாரதர் வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, எதுக்கு இது இப்படி பண்ணுதுன்னு சொல்ல, பட் அதோட பிளே ரொம்ப ஒஸ்ட் கேவலமா தான் இருக்கு, தேவையில்லாத ஆணியை உள்ள புடுங்கி போட்ட மாதிரி தான் இருக்குது. மறுவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குளிய தூண்டி சதாம் ஹுசேன் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நடமாட மாட்டானே. ஸோ இப்படி சண்டை போயிட்டே இருக்கும்போது இந்த பாரு இந்த படத்துல என்கிட்ட காட்டாத, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொன்னேன். வினோத் வந்து நீ கொஞ்சம் அமைதியாரு, அவங்களாம் நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டு ப்ளே பண்றாங்க, இனி வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ரிப்ளை பண்ணணும், வேற எந்த எமோஷனலும் ஓவரா நம்ம வந்து அட்டாச் ஆகக்கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு. வெளியில போயிட்டு என் கூட வந்து என்னை ஞாபகம் வச்சுக்குவானான்னு நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்லை நான் சொல்லவே இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பொய்யான போய் சொல்லுது. அப்பப்போ மாற்றி பேசுறது, அப்போ டைமுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கு. இதுதான் இந்த அரோராவோட ஃபுல் டைம் ஜாபாவே இருக்கு. இவன் ஆழமா இறங்கி தூர் வர அளவுக்கு போயிட்டானே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு கிடையாது, இப்போ நான் கண்டஸ்டண்டாக தான் பேசுகிறேன்னு சொல்லி அரோரா சொல்லுவோம். ஓகே நீ ஃப்ரெண்டு இல்லைல்ல கண்டஸ்டன்ட் தானே, ஓகே உன்னை நான் இப்போ ஒரு பிளேயராக வச்சு ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னவும் வெளில போயிட்டு அப்படியே ஒரு சீனை இது கேமராவை பார்க்குது, கேமராவை பார்த்துட்டு உடனே போய் சீனை கிளப்புது. உடனே விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப அப்படியே உயர்ந்த உள்ளம் கொண்டவர், இங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, உனக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டாப்பிங் மாதிரி தெரியுதுல்ல, உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தால் உன்னோட வீக்னஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும், அதை வச்சு தான் அவர் ப்ளே பண்ணுறாரு, இதெல்லாம் நீ ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கணும், இவ்வளோக்கு நீ ட்ரிகர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப வல்லவர் நல்லவர் நாளும் தெரிஞ்சவர். ஸோ அன்புன்ற ஒரு கேங்கை வச்சுட்டு அவர் எப்படி ப்ளே பண்ணுறாருன்றது நமக்கு தெரியும், அதை வந்து அவர் அட்வைஸ் பண்ணுறாராமா. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா சொல்கிறாங்க பாருட்ட பிரஜின் வந்து ரொம்ப பாசமாக இருந்தான், அவள் சாப்பிடல, அவள் கோவமாக இருக்கா, அவள் டென்ஷனாக இருந்தாலுமே இல்லை வேற ஏதாவது ஒரு அப்செட்டில் இருந்தாலுமே அவள் சாப்பிட்டால என்னன்னு ரொம்ப கன்சர்ன் பண்ணிட்டு இருந்தார். எப்படி தான் அவருக்கு இப்படி துரோகம் பண்ண தோணுச்சுன்னு தெரியல, இப்போ தான் எனக்கு தெரியுது, நம்ம தனியாக இருந்தால் ப்ளே பண்ண முடியாது, வா நம்ம அந்த டீம் கூட போய் சேர்ந்து விளையாடுவோம்னு சொல்லி இவ ஒரு பிளான் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் அவர் இப்போ வெளில போயிட்டாரு. குரூப்பா இருந்தா போகாதுன்னு சொல்றாங்க.
ஸோ இன்னொன்று என்னென்னா எனக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவள் கூட தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவள் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் திவ்யாவை எந்த ரேஞ்சில் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது நல்லா தெரியும். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம், கொஞ்சம் புரிஞ்சிருந்துருக்கலாம். பட் டோட்டலாக இப்படி ஒன்று அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சண்டையாக இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் ஒரு கொஞ்சமாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த டீம் கூட சேர்ந்தாதான் நம்ம இன்னும் காலத்தை ஓட்ட முடியுன்றது தான் திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கரெக்டாக ஃபைன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க் வந்துச்சு. இவ்வளோ நாள் நடந்த டாஸ்க்லயே உருப்படியான டாஸ்க் இந்த டாஸ்க் தான். ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்படி நல்லா இருக்கு, என்னடா ஆச்சு திடீர்னு அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை கட்டி இருந்தானுங்க. ஸோ கண்ணை கட்டி இருந்ததுனால யாரும் பயாஸ்ட் பார்க்காம அவன் வரணும் இவன் வரணும்னு இவனுங்களே முடிவு பண்ணாம பயங்கரமா ப்ளே பண்ணியிருந்தது. ப்ளஸ் ஃபன்னு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, அன்லிமிட்டடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. டாஸ்க் ஒருத்தவங்க வேணும்னே பண்ணாம ஸோ விக்கல்ஸ் விக்ரம் போயிட்டு கனியை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பாலை பிடிச்சி உட்கார்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷாவோட பாலை பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு இவர் விக்கல்ஸ் விக்ரம் உட்காந்தாரு. அப்போ வந்து சுபிக்ஷா வந்து கண்டிப்பாக ஃபைட் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபைட்டே பண்ணாமல் போய் நின்று மண்டக்கணம் பிடிச்ச மாடு மாதிரி நின்று அழுதுட்டு இருந்துச்சு சுபிக்ஷா. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டானது தான். விக்கல்ஸ் விக்ரம்ன்றதால ஃபைட் பண்ணாமல் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களாமா. ஆனால் இதில் ரொம்ப ஸ்மார்ட் பிளே, சூப்பராக செம்மையாக அந்த பிளேவை கரெக்டாக ஃபைன் பண்ணி தூக்கி ஃபன்னோட கொண்டு போனது யாருன்னா அமித் தான். அமித் மட்டும் இல்லைன்னா இந்த டாஸ்க் வந்து சீரியஸாக ரொம்ப ஃபன்னாகவே இருந்திருக்காது, ரொம்ப அடிப்படையாக தான் இருந்திருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கும் அமித்துக்கும் தான் நடந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணி இந்த ப்ளே ஃபுல்லாகவே ஃபன்னாக இருந்தது. ப்ளஸ் இவங்க 2 பேருக்குள்ளே நடந்ததுமே ரொம்ப கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்பொழுதும் போல் ஆதிரையை தூக்கி போட்டுட்டு அமித் வந்து தலையாயிட்டாரு. கண்ணை கட்டியிருந்ததுனால எந்த பயாஸ்டும் இல்லாமல் யாரும் ஒருதலை பட்சமாக முடிவு பண்ணாமல் இதுவரையிலும் நடந்த தலை டாஸ்கில் ஒருதலை பட்சமாக, அதாவது என்ன நியாயப்படி தர்மப்படி நடந்த டாஸ்கில் ஸோ அதில் செலக்ட் ஆனது பற்றி யாருன்னா அமித் அப்படின்ற ஒருத்தவர் தான். ஸோ நல்லா இருந்துச்சு. இவரோட வீக்கெண்ட் எப்படி இந்த வீக் ஃபுல்லாக அவரோட தலை அப்படின்றத எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்குறேன், விக்கல்ஸ் விக்ரமும் அரோராவும் தின்னுபிட்டு தூங்கிவிட்டு இந்த லக்ஸுரி லைஃப்பை வந்து அனுபவிச்சுட்டு சேலரி வந்து நோகாமல் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவன் விக்கல்ஸ் விக்ரம் என்னன்னா அன்புன்ற ஒரு கேங் கூட நல்லா பில்ட் பண்ணிட்டு இப்போ அவன் ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கான். யாரும் நம்மளை வந்து எலிமினேட் பண்ணாத மாதிரியும் ஏதாவது ஒன்றுனா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒன்று பில்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கான். அப்போ அரோரான்றது என்னன்னா கமருதீன் ப்ளஸ் பார்வதி அவங்க 2 பேரையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அவன் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி சுதாரித்த உடனே இது வந்து எப்படா அப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லை ஆதிரை கூட அரோரா பேசுறது இவனுக்கு ஒரே பொசசிவாக வேற ஆகுதான். இந்த மண்டக்கணம் இதுவே நினச்சிட்டு இருக்கு அப்படி கேவலமா. அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ அவ கூட சேரக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றேன்னா நம்மளோட பிளேவை வந்து கெடுக்கிறா. நம்ம 3 பேர் எப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம், வினோத் சொல்ற நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம், செம்மையா போச்சு, அவ கெடுக்கிறா அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. பட் அதை வந்து அவ கேட்குற மாதிரி இல்லை, பொசசிவ்னு அதுவே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ கனிட்டி விக்கல்ஸ் விக்ரம்டி வேற சீன் போட்டு மட்டும் கிழிச்சிருவான், பிடுங்கிருவேன், அவங்க நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறேன் பாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு மொக்க கொடுக்குற மாதிரி கமருதீன் வந்து செம்ம அட்டி அவ்வளோ அடி அடிச்சு வெளில தள்ளிட்டாரு. அரோராவுக்கும் அந்த விக்கல்ஸ் விக்ரமுக்கும் வந்து கையில் அலர்ஜி இருக்குதாமா. அலர்ஜி இருக்கிறதுனால அவங்களால வேற எந்த வேலையுமே செய்ய முடியாதான். ரெஸ்ட் ரூமு, வெசல்ஸ் கிளீனிங் இது வந்து இவங்க 2 பேர் போகவே மாட்டாங்களாம். கிச்சனுக்கும் போனதே கிடையாது அரோரா. என்ன ஒரு கேவலமான போல போகுது. நல்லா உட்காந்துக்கிட்டு கேட்டால் அலர்ஜின்னு என்ன ஏன் அலர்ஜி? வீட்டில் வந்து முதல்ல சைன் வாங்குங்க. அலர்ஜி வந்து இருந்தாலுமே நீங்கள் எல்லா வேலையுமே கண்டிப்பாக வந்து பிரித்து கொடுக்கும்பொழுது செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா ஒரு டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட்டாவது எதுங்க, சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இது ஒரு அம்மையை என்னென்னா ஆகுன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அது ஒரு பில்டப்பை போட்டுட்ருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி, அது அலர்ஜி, இது அலர்ஜின்னு சொல்லிட்டு எப்பா வேலைன்னா எல்லாருமே தானே செய்கிறாங்க.
அப்போ பிரித்து அதை செய்யறதுக்கு என்ன, அதுவும்லாம் எதுவும் வேண்டாம். நான் நேக்க உட்காந்துணும், ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும், அடுத்தவனை வந்து ட்ரிகர் பண்ணணும், ஸோ மார்க் பண்ணணும், இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் காட்டணும் அப்படின்றத வந்து அரோராவும் விக்கல்ஸ் விக்ரம்கிட்டையும் தான் கற்றுக்கணும். அதுங்க ரெண்டும் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கு. அது பரவாயில்ல. சபரின்றவன் என்ன தெரியுமா, ஒருத்தவன்ட்ட போய் பேசுவானாம்மா, ஒரு 5 நிமிஷம் பேசுவானா, பேசிட்டு தான் என்ன கருத்து சொல்லுமோ சொல்லிட்டு போய் கிளம்பிடுறது. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்க ஒப்பீனியன் வைக்கிறதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. வினோத் வந்து டே உன்னை பற்றி அவன் தப்பாக சொல்கிறான்டா அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான், விடுறான். ஏன்டா அதெல்லாம் பெருசாக்கிட்டு எப்படி அதை எடுத்து நீ வந்து பேச ஆரம்பிச்சாதானே உனக்கு பிரச்சனை வரும். அது அப்படியே எனக்கு காதலே விழலன்ற மாதிரி விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும். இவ்வளோ ஒரு ஒஸ்டான பிளேஸ் சபரி. ஸோ இந்த முகத்திரிகளெல்லாம் சீக்கிரமாக வந்து கிழிச்சு அதுங்கெல்லாம் வெளில வந்து தான் ஆகணும், வந்துருங்கன்னு நம்மளும் நினைப்போம். ஸோ அடுத்த நாமினேஷன் ப்ராசஸில் அன்எக்ஸ்பெக்டடாக தானிய தலைவி பார்வதியை வந்து எல்லாரும் குத்துவாங்க. நம்மையே அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் விட்டதுனால தலைவி நாமினேஷன்லேருந்து அவங்களோட குரூப்பில் அவங்க மட்டும்தான் எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதுல என்ன சிரிப்புன்னா, அந்த எஃப்சி எதுக்கு தான் இப்படி இருக்கான்னு தெரியல. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்களாமா தலை அப்படின்றத லாஸ்ட் வீக் ரம்யா. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருந்தடா, ஸ்கூல் டாஸ்க் அப்ப தலைன்னு ஒன்று கொடுத்தப்ப வியானா பின்னாடியே ரூட் விட்டுட்டு நூல் விட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்தவன் நீ வந்து சொல்ற பத்தியா, அதை தான் ஆக்செப்ட் பண்ணவே முடியல. அப்புறம் வந்து ரம்யா வந்து சொல்றாங்க, என்னை வந்து பாரு வந்து ஏமாத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க, என்னோட தலை டாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணும்போது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏமா அவள் வந்து உன்ட்ட சொல்லிட்டு தான் அந்த ப்ளே பண்ணியிருக்கு, நீ வந்து சரியாக அதை யூஸ் பண்ணாமல் அங்கங்கே மாற்றி போய் சொல்கிறதுக்கு யார் என்ன பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸ்லாம் சொல்லி நாமினேட் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தலை டாஸ்க்காக இருக்கட்டும், கம்ப்ரீதன் வந்து வச்சு கிளின்னு அரோராவை பிடிச்சி கிழிச்சு விட்டதாக இருக்கட்டும், எத்தனை நாள் இதை வச்சு நீ ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்லி பொழந்து விட்டதாக இருக்கட்டும். சாண்ட்ரா வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு ஒரு டைம் ஒரு ப்ளே பண்ணாங்க பார்த்தீங்களா ஹோட்டல் டாஸ்கில், அந்த சாண்ட்ரா திரும்ப எழுந்து வரணும், எல்லாரையும் முகத்திரையே கிழிச்சு வெளில அனுப்பணும். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.